கண்களை விழிக்காமல் அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே தவம் இருக்கிறாள் பார்வதி. சரி, பகவான் பார்த்தார். பார்வதியுடைய தவநிலையைக் கண்டு அவளுக்கு தெரியாமலே பின்னாடி தூண்டாத மணிவிளக்கை சிவபெருமான் தூண்டிவிட்டார். தூண்டாத மணிவிளக்கை தூண்டிவிட்ட உடனே முத்துப்போல் 3 சுடர் பார்வதியுடைய முந்தானையில் முழுமுலென்று வீழ்ந்தது. சுடர்கள் வீழ்ந்தவுடனே பார்வதிக்கு முந்தானை கனமாக இருந்தது. குழந்தை கிடைத்து விட்டது என்று கூட்டி பிடித்து கொண்டு வந்து பார்த்தாள். கைகால்கள் உறுப்பில்லை, கண்மூக்கு செவி இல்லை. பார்வதி பார்த்தாள், பகவானே, நான் பிள்ளை வரம் கேட்டதுக்கு இப்படிப்பட்ட பிடிமுண்டத்தை கொடுத்து விட்டீர்களே, இந்த குழந்தை வைத்து நான் எப்படி கொஞ்சம் விளையாடுவேன் என்று அழுதாள் பார்வதி. சரி, உடனே பகவான் பிரம்மனை அழைத்து அந்த குழந்தைக்கு உருப்படைக்க சொன்னார். பிரம்மா உருப்படைத்தார், பகவான் உயிர் கொடுத்தார். அந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டுமென்று மைந்தன் சுடர் ஒளிவிலே பிறந்த காரணத்தினால் சுடலையீசன், முண்டமாக உருண்டதினால் முண்டன் என்றும், இந்த மைந்தன் மயானம் போக வேண்டிய காரணத்தினால் மாயாண்டி என்றும் பெயரிட்டு வளர்த்து வருகிறார்கள். சிறப்பாக மாயாண்டி சுடலையீசன் வளர்ந்து வரும்போது கட்டையில பிணம் இருந்து கதகதன்று வேகூதையா, தில்லைவனக்காட்டிலே பிணமிருந்து வேகும் போது மாயாண்டி சுடலையீசன் பார்த்தார். தாயமிருது உண்டமானால் நமக்கு தாகம் அடங்காது, உடலமிருது உண்டமானால் உள்வயிறு நிரம்பாது, மையானம் போக வேணும், மாண்ட வேணும், திங்க வேணும், போகவே எல்லாம் ஊன்வழிய பிணத்தை வாரி வாரி அருந்துகின்றார். பார்த்தார் மாயாண்டி, நாம் மாண்ட விழுந்தின்ற செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று மறுபடியும் கைலாசத்திலே வந்து சப்பரமஞ்ச கட்டிலே சயனம் செய்தார். மாண்டவிடத்தை அறிந்துவிட்டு மாயாண்டி கைலாசத்திலே வந்து தூங்கும் போது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த மைந்தன் அடித்த குழந்தை போல் கூச்சலிட்டு புலம்புகிறார். பார்வதி பார்த்தாள், குழந்தை கண்ணித்து விட்டான் என்று ஓடோடி வந்து அந்த குழந்தையை வாரி கையில் எடுத்து வலது கண்ண முத்தமிடும் போது பிள்ளையுடைய மேனியெல்லாம் என்ன அடிக்கின்றது?